பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை வந்தடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரையில இன்னைக்கு மொத்தமா சுமார் 1800 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகளுக்கெல்லாம் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி திறந்து வைக்கிறதுக்காக மதுரை வந்திருக்காரு. தனி விமானம் மூலம் மதுரை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல்ல நாகமலை புதுக்கோட்டை பக்கத்துல வடபழஞ்சில எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்குள்ள பினாக்கிள் இன்போடெக் நிறுவனத்தினுடைய ஒரு செகண்ட் பேஸ், அவங்களுடைய 2ஆம் கட்ட பொறியியல் மைய கட்டடத்தை திறந்து வைக்கிறாரு. அதுக்கு தொடர்ந்து மதுரை தமுக்க மைதானத்துல 213 கோடி ரூபாய் மதிப்பில கட்டப்பட்ட கோரிப்பாளையத்தில் தமுக்கத்திலிருந்து நெல்பேட்டை வரைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தை திறந்து வைக்கிறாரு. அதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம்னு அண்மையில பெயர் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே இடத்திலேயே காணொலி காட்சி வாயிலா சிவகங்கையில புதிதாக அமைக்கப்பட்டிருக்கூடிய மருது சகோதரர்களுடைய உருவச் சிலைகளையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு. தொடர்ந்து மீனாட்சி அரசு கல்லூரில 50 லட்சம் ரூபாய் மதிப்புல மேம்படுத்தப்பட்ட கணினி ஆய்வகத்தை திறந்து வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா சரியா பிற்பகல் 1 மணி அளவுல மதுரையில இந்த மாநகராட்சி சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கூடிய சீரமைக்கப்பட்டிருக்கூடிய வண்டியூர் பூங்காவை சுந்தரம் பூங்கா என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு இப்போது வண்டியூர் பூங்கா என்று பெயர் மாற்றப்பட்டு முழுமையாக புனரமைக்கப்பட்டு பல்வேறு படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மதுரையில முதலையாக ஒரு தரமான ஒரு பூங்கா என்று சொல்லக்கூடிய வகையில இது உருவாக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அந்த பூங்கா திறந்து வைக்கிறாரு. அதுக்கு அப்பாற்பட்டு ஆங்குரான் நவீன கல்வி மையம், அப்புறம் 1500 கோடி நிறைவேற்றப்பட்ட 867 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தையும் முதலமைச்சர் இந்த இடத்துல இருந்தே காணொலி காட்சி வாயிலா திறந்து வைக்கிறாரு. மாலை 4 மணிக்கு மேல உத்தமடி நடைபெறக்கூடிய திமுகவினுடைய தென் மண்டல பாக முகவர் மாநாட்டு பயிற்சி மாநாட்டுல பங்கேற்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு முதலமைச்சர் பங்கேற்கக்கூடியதுல மிக முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காந்தி அருங்காட்சியகத்துல கமல் பண்பாட்டு மையம் சார்பில் மறவோம் காந்தி என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கத்துல திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறாரு. அவர் தலைமை சிறப்புரையாற்றாரு. திருமாவளவன் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்கிறாரு. காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்கிறாங்க. வைகோ பங்கேற்கிறாரு. நேற்றைய தினம் கூட்டணியில் இணைந்திருந்த பிரேமலதாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்னதாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த நிலையில மதுரையில இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.